இயேசுவின் கல்வாரி பயணம். மரணம் அவரில் வரவில்லை, அவர்தாம் மரணத்தை நோக்கி போனார். சாவதற்காகவே இயேசு இவ்வுலகிற்கு வந்திருக்கிறார். யாரும் அவரது உயிரை பறிக்கவில்லை. அவர் தாமாக விரும்பி அதை கையளித்தார். வாழ்வதற்கு சக்தி அவரிடம் இருந்தும் மனத்திண்மையுடன் இறந்தார். எனவே இங்கு முக்கியத்துவம் பெறுவது சாவு அல்ல, மாறாக தெய்வீக வாழ்வு. உலகின் அடித்தளங்கள் இடப்படும் முன் அவருக்கு இருந்த மகிமையை நோக்கிய அவரது பயணத்தின் தொடக்கம் இது. இறையாட்சியின் நுழைவாயில் வேதனைகள் எனலாம். அதைத்தான் நாம் பல வேதனைகள் வழியாக இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்பதை திருப்பாடல்கள் 14ஆம் அதிகாரம் 22 பார்க்கிறோம். இந்த வேதனைகள் என்னும் இறையாட்சியில் நாமும் நுழைவோம். சீரேனை ஊரை சேர்ந்த சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்ல வற்புறுத்தப்பட்டார் என்று ஒத்தமைவு நற்செய்திகள் கூறும் நிலையில், யோவான் நற்செய்தியில் இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு சென்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிலுவை அழிந்து போகிறவர்களுக்கு மடமையாகவும் நம்புகிறவர்களுக்கு மீட்பளிக்கும் வல்லமையாகவும் இருக்கிறது. சிலுவை என்றாலே நம் மனதில் வருவது துன்பத்தின் சின்னம், அவமானத்தின் அடையாளம். தூய பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்கிறது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2:19ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தை. பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மை ஒன்றையே தன் வாழ்வாக்கினார், இறந்தோருக்கு வாழ்வளித்தார். அப்படி வாழ்ந்த அவர் தன் இறப்பை கண்முன்னே கொண்டு பயணித்தாலும் அதிலிருந்து தப்பி செல்ல கடுகளவும் சிந்திக்கவில்லை. மாறாக, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்றார். இந்திய ராணுவ வீரரின் தந்தை இறந்த மகனின் இறுதி சடங்கில் செல்கிறார். என் ஒரு மகனை இழந்து விட்டேன், இன்னொரு மகனையும் நாட்டிற்காக தியாகமாக்க தயாராக உள்ளேன். சாதாரண ஒரு மனிதன் தன் நாட்டின் மேல் வைத்திருக்கும் அன்பை பார்க்கும் நாம் நம்மையும் இந்த உலகத்தையும் படைத்த கடவுள் நம்மில் எவ்வளவு அன்பு கூர்ந்திருப்பார். தந்தையும் நம்மை அன்பு செய்தார், மகனும் நம்மை அன்பு செய்தார். தான் இறக்கும் தருவாயில் கூட தன்னை ஏளனம் செய்தவரை, தலையில் அடித்தவரை, தம் மீது துப்பியவரை, தந்தையே இவர்களையும் மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று அவர்களுக்காக தன் தந்தையிடம் மன்றாடினார். சிலுவை நமக்கு அடையாளம் மட்டுமல்ல, ஆணிவேரும் அடித்தளமுமாக அமையட்டும். இயேசு தம் சீடர்களோடு இருக்கும்போது தம் சாவை முன்னறிவித்தார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும், தம்முடைய சாவையும் சாவுக்கு பின் உயிர்ப்பையும் அவர் முன்னறிவித்து, இவ்வளவு துன்பம் என்னிடம் இருக்கும்போது நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறினார். தம் சீடர்கள் பின்பற்ற வேண்டியதை அவர் முன்மாதிரியை காட்டினார். தாம் செய்யாததை புனித பவுல் தாம் நற்செய்தி அறிவித்த பகுதிகளிலெல்லாம் தம்மை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து கூறுவார், நாம் பல வேதனைகள் வழியாக இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். ஏனென்றால் இறையாட்சியின் நுழைவு வாயில் வேதனைகள் நிறைந்தவை. இந்த துன்பத்திலிருந்து நாம் தப்பி செல்லவும் சுற்றி செல்லவும் எவராலும் முடியாது. அதைத்தான் இயேசுவிடம் சீடத்துவ வாழ்வு என்பது துன்பம் நிறைந்த வாழ்வு. எனவேதான் புனித பவுல் கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன் என்றார். கெத்செமனே நிகழ்வையும் கொல்கத்தா நிகழ்வையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. கொல்கத்தா நிகழ்வின் நிறைவின் தொடக்கமே கெத்செமனே தோட்டத்தின் நிகழ்வு. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவதற்காக கெத்செமனியில் இரத்தம் சிந்துகிறார். இதுதான் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் நாள். அந்நாளை அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரை தம்முடன் கூட்டி சென்றார். அப்பொழுது அவர் திகிலும் கலக்கமும் அடை தொடங்கினார். எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார்.
சாவை விட சாவை குறித்த பயமே மிக மோசமானது. இயேசு தாம் சிலுவையில் இறக்கப் போகிறார் என்று தெரியும். அது தொடக்க முதலே கடவுளின் திட்டத்தில் இருந்து வந்துள்ள ஒன்று. அவர் எருசலேம் வந்த முதல் நாளிலேயே அவருக்கு தெரியும் தாம் சிலுவையில் அறையப்பட போகிறோம் என்று. ஆயினும் சாவின் அந்த நேரம் நெருங்கி வந்தபோது திகிலும் மனக்கலக்கமும் அவர் அடைய தொடங்கினார். அந்நேரத்தில் அவர் தன் தந்தையிடம் வேண்டினார், அப்பா, தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும். இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பமல்ல, உம் விருப்பப்படி நிகழட்டும். இங்கே நாம் சற்று சிந்திக்க வேண்டியவை. அன்னை மரியாவுக்கு இந்நிகழ்வு வந்தபோது, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே நிகழட்டும் என்று இறை விருப்பத்தை நிறைவேற்ற துணிந்தார். அதே போன்று பிறரின் பாவங்கள் மன்னிக்கப்பட என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே என்று கூறி அவர் சாவை ஏற்றுக்கொண்டார். சாவின் பயம் நம் ஆண்டவர் இயேசுவை ஆட்கொண்ட போது அவர் தந்தையை நோக்கி ஜெபித்தார். அப்பொழுது கடவுள் ஒரு வானதூதரை அனுப்பி அவரை திடப்படுத்த விரும்பினார். வானதூதர் இயேசுவை பலப்படுத்திய பின்பும் அவரது ஆழ்துயரம் அகன்று விடவில்லை. அது அப்படியே தான் இருந்தது. வானதூதர் அவருக்கு பணி செய்து கொண்டிருந்த அதே வேளையில்தான் அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தன. இதுவே தந்தையின் விருப்பம். வானதூதர் இயேசுவின் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்தி, நேர்மையான பாதையில் நடத்தி செல்லும் ஆண்டவர் தம் மகனுக்கு உறுதியூட்டினார். எனவேதான் துன்ப நேரத்திலும் இயேசு எழுந்து சென்று தம் சீடர்களை பார்த்து, எழுந்திருங்கள், போவோம் என்று அவர்களை தட்டி எழுப்பினார். பாரமான சிலுவையை கல்வாரி வரை தூக்கி சென்றார். செல்லும் வழியில் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறினார். வானதூதரின் வருகை இயேசுவுக்கு ஓர் ஆறுதலாகவே இருந்தது. நம் இறப்பிற்கும் இயேசுவின் இறப்பிற்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு. ஒன்று சாபம், அதாவது மனிதனின் கீழ்ப்படியாமை. சாபம் அதிகமாக குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கக்கூடும். இரண்டு, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். சாபத்திலிருந்து மக்களை மீட்டு எடுப்பதற்கு, அதாவது நீயும் நானும் சபிக்கப்பட்டோம், அதனால் நமக்கு மரணம் தேவைப்படுகிறது. கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தவில்லை என்றால் பாவம் நம்மை விட்டு விலகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நீயும் நானும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகவே அவர் சிலுவையில் தந்தையால் நிராகரிக்கப்பட்டார். அதற்காகவே அவர் அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். புனித பவுல் கூறுவார், நம்மை சாபத்திலிருந்து மீட்டெடுக்க தம்மை தாமே சாபமாக்கி தன்னைத்தானே விட்டு கொடுத்ததுதான் இந்த மரணம். இந்த சாவை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் தந்தை தன் மகனை அன்பு செய்தார், மகன் நம்மை அன்பு செய்தார், நம்மை நண்பர்கள் என்று அழைத்தார். அந்த அன்பின் உச்சகட்டம் பிறருக்காக தன் உயிரை கொடுப்பதுதான். இதைவிட மேலான அன்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. இதைத்தான் புனித பவுல் கூறுவார், குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். நாம் பாவிகளாயிருந்தும் நம் கடவுளுக்கு பகிர்வுகளாயிருந்தும் தம் உயிரை கொடுத்து கடவுளோடு ஒப்புரவாக்கினார். பழைய ஏற்பாட்டில் பாலைவனத்தில் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து பாம்பு கடியால் இறந்தவர்கள் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தார்கள். அதே போன்று இன்று விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் சிலுவையில் வரியான செம்மறியான உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை பார்த்து மீட்பு வேண்டும் என்பதே இச்சிலுவை மரணம். பழைய ஏற்பாட்டில் உயர்த்தப்பட்டது வெண்கல பாம்பு, புதிய ஏற்பாட்டில் உயர்த்தப்பட்டது செம்மறி. ஆபிரகாம் எரிபலிக்கு வேண்டிய விறகு கட்டளைகளை எடுத்து தம் மகன் ஈசாக்கின் மீது வைத்தார். நெருப்பையும் கத்தியையும் தம் கையில் எடுத்துக் கொண்டார். இவ்வாறு இருவரும் சேர்ந்து சென்றனர். இறுதியில் செம்மறியை பலியாக கொடுத்தனர். புதிய ஏற்பாட்டில் கடவுள் தம் மகனை பலியாக கொடுக்கிறார். இந்த உயிரை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காகவே என் உயிரை எனக்காக கொடுக்கிறேன். இந்த மரணம் இரண்டை மையமாக கொண்டதாக உள்ளது. ஒன்று பாவத்திற்கான பூரண பலி, இரண்டு நமக்கு. இந்த கல்வாரி மலையில் தான் தேவனுடைய அன்பை நாம் முழுமையாக காண முடிகிறது. அவருடைய வேதனை, துன்பம், பாடுகள், இறப்பு, அதுதான் அந்த அன்பு. காளையின் கதை, தோல், அதன் சாணம் இவற்றை பாளையத்திற்கு வெளியே நெருப்பால் எரித்து விடுவர். இரத்தத்தை
பாவம் போக்குவதற்கென தலைமை குரு தூயகத்திற்கு எடுத்து செல்வார். இது ஒரு பாவம் போக்கும் பலியாகும். இயேசு பாளையத்திற்கு வெளியே மரித்தார். அவர் இரத்தம் நம் பாவங்களில் இருந்து விடுவித்தது. இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டியவை. இந்த சிலுவையில் தான் தந்தையின் உண்மையான அன்பு வெளிப்படுகிறது. தன் ஒரே மகனை அனுப்பி நம் பாவங்களை கழுவினார். இயேசுவின் உயிரை தன் தந்தையிடம் ஒப்படைக்கிறார். தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்கிறதுதான் அந்த வார்த்தை. இதுவே வெற்றியின் அடையாளம். சிலுவையும் வெறுமை, கல்லறையும் வெறுமை. இதுவே கிறிஸ்தவம். இதுவே இயேசு விட்டு சென்ற சீடத்துவம். இதுதான் யூதர்களின் அரசன் நமக்கு கொடுத்த வெற்றி, அதாவது உயிர்ப்பு. பிலாத்துவும் இயேசுவுக்கு கொடுத்த இறுதி கட்டளையும். நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன். இது அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் ஆகிய மொழிகளில் எழுதினான். அதையே நாம் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் குரு அப்பத்தை எடுத்து காட்டும் போது, இயேசு உலகின் மீட்பர், இதோ இறைவனின் செம்மறி என்று கூறுவார். அந்த செம்மறி நமக்காகவே பாடுபட்டு மரித்தது. இயேசு சிலுவையில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம், அதாவது காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை இருந்தார் என்பதை விவிலியம் சுட்டு காட்டுகிறது. இப்பொழுது அவர் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்பதை அவர் உணர்ந்து தாகமாயிருக்கிறது என்று மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். இதனை யோவான் மட்டுமே வெளிப்படுத்தி இருப்பார். ஏனென்றால் வாக்கு மனிதரானார், இவர் கடவுளும் மனிதரும் ஆவார் என்பதையும், அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள் என இவ்வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டு அதனை இயேசு இவ்வாறு கூறினார் என்று வெளிப்படுத்துகிறார். சமாரிய பெண்ணிடம் உரையாடும் இயேசு அந்த பெண்ணிடம் தண்ணீர் கேட்கிறார். இந்த நிகழ்வையும் யோவான் மட்டுமே வெளிப்படுத்தி இருப்பார். இங்கே வாழ்வு தரும் தண்ணீர் இறை வார்த்தையோடும் தூய ஆவியோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆக இயேசு வாழும் போதும் அவர் இறக்கும் தருவாயிலும் அவர் ஆத்ம தாகமத்தோடு இருந்தார் என்பதை யோவான் சுட்டி காட்டுகிறார். அந்த ஆத்ம தாகம் நம்முடைய மாற்றம்தான். சமாரிய பெண்ணை அவர் மனமாற்றியது போலவும், சிலுவையில் நல்ல கல்வனை மனமாற்றியதை போலவும் நம்மையும் மனமாற்ற அழைப்பு விடுக்கின்றார். அவருடைய தாகத்தை நம்மால் தணிக்க முடியுமா? இதை சிலுவையில் உயிர் விடும் முன் உதிர்த்த வார்த்தைதான் எல்லாம் நிறைவேறிற்று. இது கிரேக்க மொழியில் to bring to an end, it's incompleted or it is finished. இவ்வார்த்தையானது விவிலியத்தில் 3 இடங்களில் தென்படுவதை பார்க்கலாம். விவிலியத்தின் தொடக்கத்தில் விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேற்றின. கடவுள் உலகத்தை படைத்த பின் அனைத்தும் முழுமையடைந்த பின் 7ஆம் நாள் ஓய்வு நாளில் கூறினார். இரண்டாவது, விவிலியத்தின் கடைசி பகுதியான திருவெளிப்பாட்டில் எல்லாம் நிறைவேறிவிட்டது, அகரவும் நகரவும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே என்று உலக முடிவில் ஆலயத்திலிருந்து ஒரு பெருங்குரல் கேட்டது. மூன்றாவது, சிலுவையிலிருந்து எல்லாம் நிறைவேறிற்று என கொடுக்கப்பட்ட பணி நிறைவு பெற்றது. நான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அவை அனைத்தும் நிறைவு பெற்றதாக கூறி தனது ஆவியை தன் தந்தையிடமே கையளித்தார். இது லத்தீன் மொழியில் 2 வார்த்தைகளாக உள்ளது. கன்சமேட்டன் எஸ்ட். இவ்வார்த்தையை ஆய்வு செய்த போது பெய்ட் இன் ஃபுல் என்பதாகும். அதாவது இவர்கள் எந்த கடனுக்கும் உட்பட்டவர்கள் அல்ல, முழு கடனும் தீர்க்கப்பட்டது. இந்த கடன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறிக்கக்கூடிய சொல்லாகும். நாம் ஒவ்வொருவரும் நமது பாவங்களால் கடவுளுக்குட்பட்டிருந்த கடன்களை எல்லாம் இயேசு தனது விலை மதிப்பில்லா மாசு மறுவற்ற இரத்தத்தை விலையாக கொடுத்து முற்றிலும் அடைத்து விட்டார் என்பதாகும். இயேசுவின் இறுதி வார்த்தைகள் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறவில்லை, மாறாக உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, பாவக்கடன் முழுமையாக தீர்க்கப்பட்டது என்பதாகும். புனித வெள்ளி என்று யோவான் நற்செய்தியில் இருக்கும் பாடுகளின் வரலாறு வாசிக்கப்படும். இதனை இறைவாக்கினர் எசையா இயேசுவின் முன்னறிவிக்கும் இறைவாக்காக இருக்கும். இயேசுவின் உருக்குலைந்த தோற்றம் குறித்து அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாது இருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லாது இருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவர் இழக்கப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார். துன்புறும் ஊழியன் இறப்பார், பின் அடக்கம் செய்யப்படுவார் என்று எசையா முன்னறிவிப்பார்.
கொலைக்களத்திற்கு இழுத்து செல்லப்படும் மாட்டுக்குட்டி போல் வாய் திறவாதிருந்தார். தீயவர்களிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். துன்புறும் ஊழியன் உயிர்ப்பார் என்பதையும் எசாயா முன்னறிவித்தார். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். மேலும் அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். இவ்வார்த்தைகள் அனைத்தும் தனது சிலுவை பாடுகளின் மூலமாக, மரணத்தின் மூலமாக அதனை நிறைவு செய்து நம்மில் பாவம் தீர்ப்பிடாமல் இருக்க எல்லாம் நிறைவேறிற்று என்று தனது பணிவாழ்வை நிறைவு செய்கிறார். இயேசுவின் பாடுகளை பற்றி அனைத்து நற்செய்தியாளர்களும் சொல்லியிருந்தாலும் யோவான் மட்டும் ஈசோப்பு தண்டு என்று குறிப்பிடுகிறார். மற்ற இரு நற்செய்தியாளர்களும் வெறுமனே ஒரு கோல் என்று குறிப்பிடுகின்றார். ஈசோப்பு என்பது ஒரு வகை புல். இந்த ஈசோப்பு செடி இயேசுவை பாஸ்காவோடு நேரடியாக இணைக்கும் ஒரு இறையியல் குறியீடாகிறது. யூத பலிகளின் போது ஈசோப்பு புல்லினால் இரத்தமும் தண்ணீரும் தெளிக்கப்படும். இங்கும் பலி நிறைவேற்றும் இயேசுவே பலி பொருளாகவும் இருப்பதால் ஈசோப்பு தண்டில் பொருத்தி புளித்த ரசத்தை கொடுப்பது பலி பொருள்கள் மேல் ஈசோப்பு புல்லினால் இரத்தம் தெளிக்கப்படுவது போல உள்ளது. மேலும் எபிரேயர்கள் எகிப்திலிருந்து தப்பியோடைய இரவில் ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்தில் உள்ள இரத்தத்தில் அதை தேய்த்து கதவின் மேல் சட்டத்தில் இரு நிலைகளிலும் பூசினார் என்கிறது விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் இறைவார்த்தை. இது யூத விடுதலையோடும் பலிகளோடும் நெருங்கிய தொடர்புடைய ஈசோப்பு தண்டு. இதை யோவான் தொடர்படுத்தி இயேசு கல்வாரியில் நிறைவேற்றியது ஒரு புதிய பாஸ்கா என்றும், இந்த ஈசோப்பு தண்டு இயேசுவின் சிலுவை பாடுகளும் மரணமும் உலகின் ஒட்டுமொத்த பாவத்தையும் கழுவி சுத்தம் செய்தன என்பதையும் இங்கு குறிப்பிடுகிறது என்றும் விவரிக்கிறார். சிலுவையின் மகிமைகள் என்னவென்றால், சிலுவை என்றாலே துன்பம் என்று பொருள் கொள்கிறோம். சிலுவையே சீடத்துவம். கிறிஸ்தவ வாழ்வு என்பதே சிலுவை வாழ்வு. சிலுவை என்பது கிறிஸ்தவ வாழ்வு. சிலுவை அல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வை பார்க்க முடியாது. இது பவுலின் கூற்று. சிலுவை பற்றி செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு கிடையாது. துன்பம் இல்லாமல் இன்பம் கிடையாது. சிலுவை சாத்தானுக்கு எதிரி. என் வேதனையை போக்க வந்தது சிலுவை. சிலுவை என்பது வேதனை அல்ல. என் கண்ணீரை துடைக்க வந்தது சிலுவை. என் கஷ்டங்களை மாற்ற வந்ததுதான் சிலுவை. ஜெபித்தவுடன் மகன் ஆமேன் ஆமேன் என்று கூறினார். கிரேக்கர்கள் அறிவை தேடினார்கள். யூதர்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேடினார்கள். ஆனால் பவுல், நான் எதை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன், சிலுவை குறித்து மட்டுமே பெருமை பாராட்டுவேன் என்கிறார். சிலுவையின் 7 நன்மைகளை பற்றி நாம் யோசிப்போமானால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் இறைவார்த்தை கூறுகிறது, சிலுவையிலே என் பாவம் ஒழிந்து போனது. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரை. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரை. தந்தை பியோ சுவிப்பதை விட சிலுவையை உற்று நோக்கினார். 2 யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் இறைவார்த்தை கூறுகிறது, அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்ந்து ஆவியை ஒப்படைத்தார். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைவு பெற்றது. இயேசு நிறைவு பெறாத எந்த காரியமாக இருந்தாலும் சிலுவை முன் முழங்கால் மண்டியிட்டு ஜெபித்தால் அனைத்தும் நிறைவு பெறும். 3 ரோமையர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவார்த்தை கூறுகிறது, நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். நம்முடைய பழைய வாழ்வு சிலுவையிலே ஒழிந்து போய்விட்டது. இயேசுவிடம் வரும்போது பழைய வாழ்வு முடிந்து புதிய வாழ்வு தொடங்கும். 4வது லூக்கா 9ஆம் அதிகாரம் 23, 24 இறைவார்த்தை சொல்கிறது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். தன்னலம் துறக்க வேண்டும். சிலுவை முன்பு ஜெபிக்கும் போது நம்மிடம் சுயநலம் இருக்காது. 5வது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14, 15 இறைவார்த்தை கூறுகிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் எனக்கு பெருமை. பவுல் இயேசு சந்திப்பதற்கு முன் தன்னை பற்றி பெருமையாக பேசினார். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு சிலுவையை குறித்து பெருமையாக பேசுகிறார். 6
யோவான் 19 இறை வார்த்தைகள் கூறுகிறது. இதோ உன் தாய், இதோ உன் மகன். நாம் சிலுவை முன் ஜெபிக்கும் போது அன்னை மரியா நம்முடன் இருக்கிறார். 7 யோவான் 20 கூறுகிறது, இயேசு உயிர்த்த பின் சீடர்களுக்கு தோன்றி தன் உயிர் மூச்சை அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியாரை அருளினார். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் அவனுக்கு உண்டாகுமாறு நான் அவனை இறை ஆவியால் நிரப்பியுள்ளேன். பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமாக இறைவாக்கினர் மோசே. இவர் புதிய ஏற்பாட்டின் நிறைவாக இருக்கிறார். இயேசுவோடு பல இடங்களில் ஒப்பிடப்படும் ஓர் இறைவாக்கினர். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை நாயகன் மோசே. புதிய ஏற்பாட்டில் அனைத்து மக்களுக்கும் விடுதலை நாயகனாக இயேசு. இவர்களின் ஒற்றுமையில் ஒரு சில. 1. மோசே இஸ்ரேல் மக்களை செங்கடல் வழியாக அழைத்து சென்றார். இயேசு கல்வாரி வழியாக புதிய இஸ்ரேலரை அழைத்து சென்றார். 2. மோசே வானிலிருந்து மன்னா பெற்று தந்தார். இயேசு தம் உடலையே மன்னாவாக தந்தார். 3. மோசே 10 கட்டளைகளை பெற்று தந்தார். இயேசு அன்பின் கட்டளையை தந்தார். 4. மோசே தாகமாயிருந்த மக்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் வரவழைத்து தாகத்தை தீர்த்தார். கானாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். 5. கடவுள் மோசையோடு சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்களுக்காக உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இயேசு கல்வாரி மலையில் மக்களுக்காக தம் தந்தையோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். 6. இறந்தவர்கள் உயிர் பெற மோசே வெண்கல பாம்பை ஒரு கம்பத்தில் உயர்த்தினார். அனைவரும் நிலைவாழ்வு பெற இயேசுவே சிலுவையில் உயர்த்தப்பட்டார். இவ்வாறு பல ஒற்றுமைகள் மோசேவுக்கும் இயேசுவுக்கும் உள்ளன. ஆனால் இவற்றில் 2 பேரும் கடவுளின் விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றினரை தவிர தங்களுடையவற்றை அல்ல. ஒவ்வொருவருடைய இறப்பும் வாழ்ந்த மண்ணுக்கும் இனி வாழவிருக்கும் மனிதருக்கும் மாற்றம் தருவதாக இருக்க வேண்டும். வாழ்வு என்பது கோதுமை மணியை போன்றது. வாழ்வும் கோதுமை மணியும் மண்ணில் மடிய வேண்டும். அப்பொழுதுதான் அதில் உயிர் பிறக்கும். இயேசுவும் பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு கோதுமை மணியாகவே மடிந்தார். அதைத்தான் உண்மையான அன்பு என்பது தனது நண்பனுக்காக தன் உயிரை கொடுப்பதில் தான் அடங்கி இருக்கிறது என்றார் இயேசு. ஆகவே இந்த உலகம் உயிர் பெற இயேசுவை போன்று கோதுமை மணியாக மண்ணில் மடிவோம். பிறர் வாழ்வு பெற நம் உயிரை கொடுப்போம். ஆமென்.